அன்புடைய அன்பருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திதிகளை பத்தி பார்க்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திதியில பிறந்திருப்போம். அந்த திதிகளை என்னென்ன செஞ்சா நன்மைகள் தரும் அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அமாவாசையில இருந்து பௌர்ணமி வரவர்களும் அந்த 5 நாள் இருக்கிறது வளர்பிறை திதி அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரலும் வருது தேய்பிறை திதி அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 திதிகள்ல தான் மாறி மாறி எல்லாருமே பிறப்பெடுத்துப்போம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திதி இருக்கும். அந்த திதிகள்ல தான் பிறந்த திதிகள்ல என்னென்ன செஞ்சா நற்பலன்களை தரும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இதை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக சாத்தூர்ல இருந்து ஜோதிட திலகம் ஐயா சக்திவேல் ஐயா அவர்கள் நம்ம சேனல் இணைந்திருக்கிறாரு. இப்போ வளர்பிறை 3ஆம் திதி திருதியை அப்படிங்கிற திதியை பத்தி ஐயா உரையாற்ற இருக்கிறாரு. வணக்கம் நண்பர்களே. இந்த நன்னாளில் நம்மளது குடும்ப வளர்ச்சிக்காகவும் நம்ம உறவினர் வளர்ச்சிக்காகவும் நட்பு ரீதியாகவும் நாம் இந்த உலகத்தில் பயணித்து கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையிலே நம்ம குடும்பத்தில் நடத்தக்கூடிய சம்பவங்களில் 2 தான். ஒன்று உழைத்து வாழ்வது, இன்னொன்று தொழில் செய்து வாழ்வது. இன்னொன்று அதுக்கடுத்த நிலை என்னென்னா மற்றவரிடம் பங்கீடாக கமிஷன் பெற்றுக்கொண்டு வாழ்வது. ஆக ஏதோ ஒரு அடிப்படையில் நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம மையமாக வைத்து செயல்படுகிறோம். சரி, இந்த வளர்பிறை திதியில் 3ஆம் திதியான அட்சயை திதின்னு சொல்லக்கூடிய அமைப்பை, அதாவது அட்சயம் என்றால் வளர்வது, பெருக்குவது, வளர்ந்து கொண்டே வருவது என்பது தான் அந்த இது. அப்போ இந்த திருதியை அப்படின்னா 3ஆவது திதி. இந்த திதி நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வாழ்வியலுக்கும் எந்த வகையில் பயன்படுது? இது சோழ சார்ந்த விஷயமா, இல்லை மனம் சார்ந்த விஷயமா, இல்லை குடும்பம் சார்ந்த விஷயமா, இல்லை உலகளாவிய விஷயமா அப்படின்னு தெரியறதுக்கு தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். இதை நீங்கள் உங்களோட அமைப்புக்கு எந்த வகையில் பயன்படுதோ எடுத்துக்கோங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க சுபத்துவமான ஒரு செய்தி. நண்பர்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கடையில் நீங்கள் ஒரு மளிகை சாமான் வாங்க போகிறீங்க. அந்த அச்சயத்தில் மளிகை சாமான் வாங்கக்கூடிய பொருள், மெயினான பொருள் நல்லா கேட்டுக்கோங்க, உணவு சம்மந்தப்பட்ட பொருளாக வாங்க. மஞ்சப்பொடி வீட்டில் இருக்குது, குங்குமம் வீட்டில் இருக்குது, பரவாயில்ல இருக்குது. அரிசி வாங்க போகிறீங்களா, அது வீட்டில் இருக்குது. முதல்ல இனிப்பு வாங்குங்க, ஒரு ரூபா சாக்லேட்டாவது வாங்குங்க. அதுக்கப்புறம் என்ன பொருள் வேணுமோ மளிகை கடைக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க, இல்லை மளிகை கடையில் வாங்க. அடுத்து காய்கறி கடைக்கு போகிறீங்க, எதுவும் வாங்க போகிறீங்கன்னா, அக்கா நல்லா இருக்கீங்களா, இன்றைக்கெல்லாம் என்ன ரேட்டில் அக்கா இருக்குது, என்ன காய்கறி விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. அது நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அப்படியே கொண்டு போய் விட்டுரும். உங்களை எல்லாம் பார்க்குறவங்க எல்லாருமே நமக்குன்னு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு வார்த்தைகளை அப்படியே உருவாக்கி விடும். ஆக வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற ஒரு பகுதி நமக்கு கிடைக்கும் இல்லையா? அட்சய திதியில் எந்த நல்ல விஷயத்தை நீங்கள் பேசிக்கிட்டீர்களோ அது வளர்ந்து கொண்டே வரும். அசுபமான வார்த்தைகள் சொல்லினால் அதுவும் வளரத்தான் செய்யும். அதனால தான் இந்த வளர்பிறையை, இந்த அட்சய திதியில் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒன்று, நல்லா கேட்டுங்க. இந்த நாளில் கடன் மட்டும் வாங்காதீங்க. யாராவது அடித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, வசவனாலும் நீங்கள் பெற்றுக்கொண்டுக்கோங்க. இந்த அட்சய திதின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த 3ஆவது திதிய நாளில் மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு வரக்கூடிய திதிகளில் தயவுசெய்து கைமாத்தோ கடனோ எதுவும் வாங்காதீங்க. கடனும் நீங்கள் கொடுக்காதீங்க, கைமாத்தும் கொடுக்காதீங்க. சரி, முடியலைன்னா அதுக்கு பொருளை வாங்கி கொடுத்துருங்க, ரூபாயை கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்க எதுவும் கொடுக்காது. ஏதாவது கடையில் போய் பொருளை வாங்கினா, ஆனால் வீட்டில் இருக்க பொருளை கொடுக்காதீங்க. வீட்டில் இருக்க பொருள் சாப்பாடு, வீட்டுக்கு வர சொல்லுங்கள், சாப்பிட சொல்லுங்கள், காப்பி விடுங்க, என்ன வேணுமோ கொடுங்க, பட்சத்தினாலும் கொடுங்க. இந்த நாளில் நீங்கள் தயவுசெய்து கடனோ கைமாத்தோ கொடுக்காது. இதை கொடுத்துட்டீங்கனால் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு ரீதியாக மன ரீதியான ஒரு தாக்குதல் உருவாகும். மெல்ல மெல்ல வளரும், மெல்ல 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 வளரும். ஆக இந்த திதியில் நீங்கள் தயவுசெய்து கவனமாக இருங்க. இந்த அட்சய திதியை மாதிரி நம்ம ஏன் 3ஆம் திதியை நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, வளர்பிறை திதிக்கு மட்டும் ஏன் வேலிப்புள்ள சொல்கிறேன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே கடன் நுழைஞ்சிச்சுன்னா அந்த வாழ்க்கையே நமக்கு ஒரு சின்னவனமாயிரும். அதனால அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா கடன்கிறது வராது. கடன்கிற சொல்லி இன்னொரு வாட்டி வளர விடாது. இந்த நாளில் நீங்கள் என்ன செய்யலாம், கடையிலேருந்து வரும்போது வெல்லமோ இனிப்போ ஏதோ ஒரு சக்கரை பொருளை ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்க. அது இனிமையான செய்தியை தரும். அடுத்து மலர்களை, உதிரி பூக்களை வாங்கிட்டு வாங்க. பிச்சு பிச்சு கட்டின கதம்பு பூக்களை வாங்காதீங்க, அது வேறு நாளில் வாங்கிக்கோங்க. அப்போ உதிரி பூக்களை வாங்கிட்டு வந்து சாமி படத்தில் அங்கங்கே வைங்க. ரொம்ப காசு மிகுதியாக இருந்தால் மாலை, சின்ன சின்ன மாலைகளை கூட வாங்கி போடுங்க. அதுவும் உதிரி பூவாக கெட்டி கொடுத்த மாலைகளை வாங்காதீங்க, தளிப்பட்ட பூக்களை வாங்கி போடுங்க. இல்லையா, கவலைப்படாதீங்க. உதிரி பூ எத்தனை இருக்கோ அந்தந்த பூவை வச்சு என்னென்ன சாமி படம் இருக்கோ அங்கெல்லாம் வச்சு வைங்க. இந்த நாளில் விளக்க கழுவி, என்ன கிழமையாக இருக்கட்டும், எந்த நாளாக இருக்கட்டும், எப்படி வேணால் இருக்கட்டும், இந்த நாட்களில் காலை பொழுதில் ஒரு 10 நிமிஷம் அந்த விளக்கு எரிய விடுங்க, விளக்கை வளர விடுங்க. அந்த விளக்கு சுடர் ஒளி நமக்கு படுற மாதிரி பாருங்கள். மாலை நேரத்தில் எவ்வளோ நேரம்னாலும் ஒளி ஏற்றிக்கோங்க, வச்சுக்கோங்க. அதில் நெய் விளக்கு போட சக்தி இருந்தால் நெய் விளக்கு போடுங்க. நெய் விளக்கு போட சக்தி இல்லையா, அதாவது
குத்துவிளக்கில் தான் போட சொல்ல, சின்ன மண் விளக்கு கிளியாஞ்சட்டி சின்னதாக இருக்கும். அந்த விளக்கை வாங்கி அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த விளக்கை சுற்றி மஞ்சள் பொடியை தடவிக்கோங்க. தண்ணியில் கரைச்சி இந்த விளக்கை சுற்றி தடவிட்டு அந்த மண் விளக்கு நீங்கள் போட்டீங்கன்னால் மகத்தான சக்தி கிடைக்கும். என்ன ஏன் இந்த திடீர்னால விளக்கு போட சொல்லிங்கன்னா, மெழுகுத்தி கூட பொருத்திக்கோங்க, தீபதூபம் கூட போட்டுங்க, சாம்பிராணிப்பை கூட போட்டுங்க. அவங்க மத சார்ந்த விஷயமாக இருந்தாலும் இறைவன் ஒன்று, இறைவனை காண்பதற்காக செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் தான் இது. இந்த நாட்களில் வழிபாடு ரொம்ப சிம்பிள் தான். லாபம்னு சொல்லி பழையபடியும் நான் நினைவுகிறேன். லாபம்னு சொல்லுங்க, தன லாபம்னு சொல்லுங்கள். இந்த திடீர்னால கும்பிடுங்க. அடுத்து மூக்குத்தி, காது கம்மல் இது இருந்துச்சுன்னா அன்னைக்கு நல்லா கழுவி எடுத்துகிட்டு அழுக்குகள் இருந்தால் தயவுசெய்து ரிமூவ் பண்ணிடுங்க. அழுக்குகள் இருக்கக்கூடாது. காது மூக்குத்தில் அழுக்குகள் இருந்தால் அழுக்கும் கடனாகவே அந்த கிருமிகளை உருவாக்கக்கூடிய சக்தி மூக்குக்குள்ளேயும் காதுலேயும் ட்ராவல் ஆகும். ஆக அந்த அழுக்குகள் வந்துச்சுன்னா இன்னொரு நோயை உருவாக்கும். அந்த நாளில் கழுவியோ தொடச்சோ போட்டுக்குங்க. திருமாங்கலிய கயிறுகளை பெண்கள் நல்லா கவனிச்சுங்க. திருமாங்கலிய கயிறுகளை எடுத்து வெளியே வைக்கும்போது அந்த திருநாமத்தை சொல்லிக்கிட்டு இறைவனை திருநாமத்தை சொல்லி துணியில் லேசாக துடைச்சிக்கோங்க. அதில் இருக்க திருமாங்கலியத்து மேலே அழுக்கு இருந்தால் துணியை வச்சோ இல்லை வேறு எது பொருளை விபூதியை வச்சோ தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் துணியை வச்சு தொடச்சிடுங்க. அழுக்கு சேர விடாதீங்க. இந்த திருநாளில் அந்த அழுக்கை நீக்குங்க. திருமாங்கலிய கரையில் இருக்கிற அழுக்கை நீக்கினாலே உங்கள் குடும்பத்தில் அழுக்கான, அசிங்கமான, அவமானமான செயல்பாடுகள் தொடராது என்பதைத்தான் நான் உங்களுக்கு நினைவுகிறேன். இந்த திருநாளில் சோழ ரீதியாக உங்களுக்கு சொல்ல மன ரீதியான ஒரு மார்க்கத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோழ ரீதியாக சொல்கிறதுக்கு ஜாதகத்தை தேவைப்படுது, ஜாதகத்தோட தொடர் தேவைப்படுது. இந்த நாள் இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். இந்த திருதிய நாளில் சாப்பாடு செய்யும் பொழுது ஒரு கரண்டி சாதமானது முதல் சாதத்தை எடுத்து ஒரு சின்ன தட்டுலையோ இல்லை வாழை இலையில, சின்ன வாழை இலையிலையோ, அது கிடைக்கலன்னா வெத்தலையிலையோ அது மேலே வச்சு ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு, நெல்லிக்காய் உருண்டை அளவுக்கு சோறு, ஆனால் உருண்டை பிடிக்கக்கூடாது. அந்த சாதத்தை எடுத்து அது மேலே நெய் விட்டு குத்து விளக்கு அருகில் வைத்து அந்த தீர்த்த தண்ணியை 3 தீர்த்த பாவமாக கைட்டை வச்சு விடக்கூடாது. ஒரு இலையோ குச்சியோ இல்லை அதுக்குன்னு உள்ள ஒரு பொருளையோ கரண்டியோ வச்சு மேலே 3 தடவை நீர் வார்த்து விட்டுட்டு இறைவனை வணங்கி கொண்டு, இறைவா அன்னமானது, இந்த உணவானது எங்களுக்கு நோய் பின்னி வரக்கூடாது, மற்றவர்களுக்கும் வரக்கூடாது. இந்த உணவை கொடுத்த உனக்கும் நன்றி, உணவை பெற்றுக்கொண்ட எங்களுக்கு நன்றி, உணவை அருந்து அனைவருக்கும் நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு இந்த அச்சயத்தினால வழிபாடு பண்ணுங்கள், செயல்பாடு பண்ணுங்கள். முதல்ல மனசு இலகுவாக்க பழகுங்க. என்ன இருந்தாலும் கிரிட்டிக்கலாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அப்படியே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை வளர்த்துக்குங்க. சந்தோஷத்தை வளர்த்தால் இந்த வளர்பிறை 3ஆம் திதியானது உங்களை வளர்த்து விடும் என்பதை நான் சொல்கிறேன். கடனில் வளர்த்து விடாது. அந்த நாளில் அழுக்கு துணி கட்டாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு அழுக்கு துணியை களைச்சிட்டு துணியை தூக்கி ஓரம் போட்டு துவைச்ச துணிகளை, புது துணி தான் உடுத்துன்னு சொல்ல, புது துணிகளை உடுத்துனா ரொம்ப விசேஷம். ஆனால் புது துணிக்கு எங்கே போக முடியும்? நம்ம எல்லாமே மிடில் கிளாஸ் தானே. பெரிய பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட அந்த டயத்தில் துவைத்த துணிகளை மேலே அணிய வேண்டும். அன்று முழுக்க அழுக்கு ஆடை இருக்கக்கூடாது. இதை மட்டும் தயவு செய்து கவனத்தில் வச்சுக்கோங்க. அழுக்கு சேராமல் இருக்குது தான் இந்த திருவியனாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3ஆவது திதியை நான் சொல்கிறேன். எல்லோரும் சொல்லுவாங்க தங்கம் வாங்கினா நல்லாயிருக்கும், அது அவங்க சௌரியம், அவங்களோட வார்த்தை. ஆனால் அழுக்கு சேர விடக்கூடாதுங்கிறது தான் இந்த திதியை நான் மையப்படுத்தி உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வீட்டில் தண்ணி பிடிக்கல, அந்த பாத்திரத்தை கண்டிப்பாக கழுவி ஆகணும். சமையல் பாத்திரமா அன்றைக்கி கழுவிட்டு தான் நீங்கள் சமையல் பண்ணணும். ஏற்கனவே கழுவிருந்தாலும் ஒரு தடவை பழையபடியும் தண்ணி வச்சு கழுவிட்டு இந்த அடுப்பு மேலே வைக்கும் பொழுது அந்த பானையை தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. இந்த திருதியினால இதை கடைப்பிடிக்கணும். அந்த திருதியினால இன்னொரு விஷயத்தையும் கடைப்பிடிங்க. குத்துவிளக்கு பக்கத்தில் 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா நாணயங்களை 3 காசுகளை வச்சு குத்துவிளக்கு பாதத்தில் தான் இருக்கணும், கீழே இருக்கணும். அதை தொட்டு கும்பிட்டுட்டு குத்துவிளக்கில் வச்சுக்கோங்க. இந்த இதையும் கடைப்பிடிங்க. 3ஆவது பாக்கெட்டு வெறும் பாக்கெட்டாக வச்சுட்டு போகாதீங்க. கையில் 1 ரூபாயோ 2 ரூபாயோ வச்சுக்கோங்க. பெண்களானவங்க சேலை முந்தியில் 1 ரூபாய் முடிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த திருநாளில் முடிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த நாட்களில் யாராக இருந்தாலும் சரி, திட்டினாலோ யார்ட்டையோ திட்டு வாங்கிக்கோங்க. பரவாயில்ல, ஏற்று பேச வேண்டாம். மறுநாள் நீங்கள் அதுக்கு 2 மடங்கா 3 மடங்கா கூட நீங்கள் திட்டிக்கோங்க. இல்லைட்டா வெறுப்பாக இருக்குன்னா விளைவிக்கோங்க. அந்த நாளில் மட்டும் திட்டாமல் இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். இது தைரியம் மட்டும் இல்லை, மனம் சார்ந்த விஷயம். முதல்ல மனசை நாம் தெளிவுபடுத்தக்கூட சொல்லக்கூடிய இந்த திதி தான் முக்கியமானது. நமக்கு ஏன் 3 விதமான வடிவங்களை கொடுத்துக்காருன்னா, மாதா, பிதா, குரு, இந்த 3 தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. தெய்வம் ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொன்னாங்க. அப்போ குருவும் ஒன்று தேவைப்படுது இல்லையா? குருன்னா என்னது? இயற்கை கற்றுக் கொடுக்குறது தான் நம்ம குரு. அதுக்குள்ளே தான் இறைவன் இருக்கார். ஆகனால தான் இந்த 3ஆவது திதியை வலுவாக பிடிச்சிக்கோங்க. 3ஆவது திதியில் சுகமான நிகழ்ச்சி நடத்துங்க, சுகமான பேச்சுக்களை பேசுங்க. இல்லை அசுகமான நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தால் கூட அந்த துணியை வீட்டு வாசலுக்கு வெளியே விட்டுருங்க. ஒரு பக்கெட்டில் ஊற வச்சுக்கோங்க. அலசி தண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் உள்ளே கொண்டு வரணும். எக்கார்ந்த கொண்டும் வெளியே இரங்கலான செய்திகளுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால், இரங்கலான நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தாலும் இந்த திருதியினால் அந்த துணியோடு உள்ளே வரக்கூடாது. அப்படி வீட்டுக்குள்ளே எங்களுக்கு உள்ளே வந்து தான் குளிக்கணும், உள்ளே வந்து தான் வரணும்னு ஒரு வியல்பு இருந்தாலும் அந்த வந்த வீட்டை பழையபடி தண்ணி ஊற்றி தொடச்சி விட்டுட்டு பழையபடி வேறு எதுவும் மாற்றிக்குங்க.
இந்த நாளை தயவுசெய்து கடைப்பிடிங்க. இதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். காலில் போட்டு மெட்டி போட்டிருந்தால், காலில் பெண்கள் மெட்டி போட்டிருப்பீங்க, மெட்டி போடாத பெண்களும் இருக்காங்க, மெட்டி போடுற பெண்களுங்க. மெட்டி போட்ட பெண்களாக இருந்தால் அந்த வெள்ளி வளையத்தில் துணியை வச்சு தொடங்க. குளிச்சு முடிச்சுன்னு துணி வச்சு தொடங்க. அப்படியே ஈரக்காலோட நடக்காதீங்க. ஈரக்காலம் நடந்தாலும் பரவாயில்ல, தூசி அதாவது காயிறதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அது பழைய வழியும் தொடச்சிக்கோங்க, சுத்தப்படுத்திடுங்க. அடிக்கடி காலில் போட்ட மெட்டிகளை துணியை வச்சோ ஏதோ ஒன்று தொடச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது ராத்திரி படுக்கும்போதுனாலும் சரி, இல்லை காலினாலும் சரி, சுத்தப்படுத்தினீங்கன்னா அந்த அழுக்கு செலவாக பார்த்துட்டிங்கன்னா கிருமி உங்களை சேராது. கால் விரலிலிருந்து கிளம்பக்கூடிய கிருமிகள் தான் மேலே வரைக்கும் வரும். அதனால தான் அதையும் பார்த்துக்குங்க. ஆண்களுக்கு வண்டி வாகனத்தில் பயணிக்கும் பொழுது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நல்ல இயல்பான குணத்தோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா திதியை வந்து சாதாரணமாக நினச்சிக்கிடாதீங்க. யார் ஒருத்தர் வண்டியில் திரிசூலம்ங்கிற ஒரு படத்தை வச்சுக்கோங்க. சிம்பிளாக திரிசூலம் இல்லையா, விபூதி பட்டை போட்ட 3 கோடு போட்ட உள்ள சிம்பிளாக எங்கேயா வச்சுக்கோங்க. இல்லையா நாமம் போட்டதை வச்சுக்கோங்க. இல்லையா சிலுவைக்குரிய உண்டானதை போடுற மாதிரி இருக்குன்னா அதையும் வச்சுக்கோங்க. ஆக ஒரு சிம்பிள் இருக்கணும். இந்த திருதிய நாளில் இந்த விஷயங்களை நீ கடைப்பிடிச்சினால் உங்கள் வீட்டில், இல்லறத்தில், மற்ற இல்லையா வைபவத்தில், தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த அட்சய திருதியை பற்றி மாதிரி இதே மாதிரி திருதியினால் தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாங்கிறத அடுத்த கட்ட கால வீடியோக்களில் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன தொழில் பண்ணால் எப்படி இருக்குன்ட்டு அதை ஜோடி ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய பகுதியாகவும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் வரும். அதை நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு பகுதியில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே அந்த நிகழ்வெல்லாம் உங்களுக்கு சொல்லுவார். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு பிறருக்கும் பயன்படுத்துகிற விதமாக நீங்கள் செயல்படுங்க. பிறனுக்கு பயன்படுத்தக்கூடிய அம்சங்களை சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் சொல்ல வரும்போது தொழில் சார்ந்த விஷயங்களையும் நான் சொல்கிறேன், சிக்கனம் சார்ந்த விஷயத்தை சொல்கிறேன், சீட்டு ஃபினான்ஷியல் பண்ணுற மேட்டரி சொல்கிறேன். இந்த திருதியனால் என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசலாம் 3 மணி நேரம் பேசலாம். அதை பகுதியாக சொன்னால் தான் நீங்கள் மனசில் வச்சுக்கிடுவீங்கன்னு தான் இந்த குறுகிய வடிவத்தில் உங்களுக்கு பேசி உங்கள்கிட்ட சொல்லியிருந்து விடைபெற இந்த திருதியனால் மீண்டும் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். இந்த நாளில் ஒரு பறவைக்காது ஒன்று இந்த தானியங்களை இறையா போடுங்க, இல்லைன்னா உணவாக வைங்க. இதுவும் ஒரு சுத்தமான ஒரு நிகழ்ச்சியை தரும். பறவைகளுக்கோ பிற இனத்துக்களுக்கோ காட்டும் பொழுது அன்பு கிடைக்கும். ஒன்றுமே முடியலையா, பக்கத்தில் இருக்க செடி கொடிகளுக்கு தண்ணியாவது விடுங்க. 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணி, மினரல் வாட்டர் விட்டுறாதீங்க. மினரல் வாட்டர் வந்து குடிக்கிறதுக்கே ஃபுட் பாய்சன் இருங்க, செடிகளுக்கு ஆகாது மினரல் வாட்டர். அந்த தண்ணி எடுத்து ஒரு செடி குடிக்காது விட்டீங்கன்னா இந்த மரம் வளர்வது போல் உங்கள் எண்ணங்களும் செயல்பாடுகளும் வளரும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதில் குற்றம் குறை ஏதேனும் இருந்தால் அடியனை மன்னித்து மீண்டும் ஒரு முறை எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த என்னுடைய உரைக்கு செவிசாய்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக